கமர்ஷியல் ஃபிலிம், கமல் சார் ஹீரோ. ஆனால் நான் வந்த ஸ்கூல் கே பாலச்சந்தர் ஸ்கூல். அவர் படம் கமர்ஷியல் அந்த பேட்டர்ன் ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட்லேயே கிடையாது. ஆக்ஷன் சீன்ஸு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அவர் வச்சுக்கவே மாட்டார். அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஸ்டோரி, சம்திங் நெவர் பிஃபோர் சீன் கண்டென்ட்டாக எடுத்துட்டு அதில் அவர் ஜெயிப்பார். ஹி நெவர் வாண்டட் ஹீரோஸ், ஹி நெவர் வாண்டட் எனி ஆக்டர்ஸ். நல்ல படம் அவர் அந்த கதாபாத்திரம் யாராக இருந்தாலும் அவர் ஜெயிப்பார். ஸோ அந்த ஸ்கூல் கே பாலச்சந்தர் ஸ்கூல். ஆனால் நான் பிறந்து வளர்ந்தது பாம்பே. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அமிதாப் பச்சன் ஃபிலிம்ஸ், சலீம் ஜாவேத் ஃபிலிம்ஸ். ஸோ மாஸ் படம் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணு முன்னாடி சத்யா, அது ரைட்டர் ஜாவேத் அக்தர், சலீம் ஜாவேத் காம்பினேஷனோட ஜாவேத், அவரோட ஸ்டோரி. இட் வாஸ் அ ஹிந்தி ஃபிலிம். அர்ஜுன் ஒரு படம் அப்போ எடுத்தது. ஆனால் அர்ஜுன் அந்த சனி டெவலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பண்ணினாங்க. பட் இங்கே இப்போ கமல் சாரோட லெவல் வேறு, ரேஞ்ச் வேறு, ஒரு ட்ரெண்ட் ஹீரோ விச் என்னெல்லாம் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டார் அவர் ஆல்ரெடி. அண்ட் ஒரு உச்சியில் இருக்கார் கமல் சார். அதுவும் நாயகனுக்கு அப்புறம் வேறு லெவலில் இருந்தார். ஸோ எனக்கு சேலஞ்ச் அந்த லுக் அண்ட் ஃபீல் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ தோட்டா தரணி உள்ள வர்றாரு. தோட்டா தரணி அந்த ஃபுல் செட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தாத்ரி பெட் கைண்ட் ஆஃப் லுக்கில் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ஸு, வீட்டோட கலர்ஸும் ப்ராப்ஸும், அந்த ரயில்வேஸ் பிரிட்ஜு எல்லாமே ரொம்ப டிப்பிக்கலாக ஒரு செட்டு ரியலிஸ்டிக் லெவலில் கொண்டு வந்திருப்பார். கேமராமேன் எஸ்எம் அன்வர், ஷோலே கேமராமேன், சாகர் கேமராமேன். ஸோ டெஃபினட்டாக கமல் சார் ஷோலேயோட எஸ்எம் அன்வர் ஒர்க்கு, சாகர் ஒர்க்கை பார்த்து டெஃபினட்டாக எஸ்எம் அன்வர் வில் டூ ஜஸ்டிஸ் டு சொல்லி அவரை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஹிந்தியும் வேறு பேச வரும், ஸோ நீங்கள் ஜெல் ஆகிடுவீங்க சொல்லி எனக்கு அவரை கூட்டின்னு வந்தார். எஸ்எம் அன்வர் எக்ஸ்ட்ராடனரி கேமராமேன். நீங்கள் நல்லா மறுபடியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த படம் எங்குமே லைட்டிங் பண்ண மாதிரியே இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அவர் லைட்டிங். தட் இஸ் பியூட்டிஃபுல் வே ஆஃப் டிஓபின்னு ஒரு பெக்யூலர் டிஓபி. எங்குமே லைட், எங்கடா லைட் பண்ணாருன்னே தெரியாது. ஒரு மாதிரி ஈவனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஈ நியூ ஹவு டு அந்த பிக்சரோட மூடை பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணார்.